அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அவர் தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்பன்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். உங்க ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அவர் போறார். 2ஆம் இடத்துல இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு போறார். ஆனா விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதினா 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7ஆம் இடம்ன்றது களத்திர ஸ்தானம் அப்படின்னு பேரு, 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம் பேரு. இது ரெண்டுக்குமே அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிலேருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். இந்த 3ஆம் இடம்ன்றது எதெல்லாம் குறிக்கும்? உங்களுடைய முயற்சிகளை குறிக்கும், உங்களுடைய தைரிய வீரஸ்தானத்தில் உங்களுடைய தைரியங்களை குறிக்கும், உங்களுடைய பேச்சு அதை குறிக்கும், எழுத்து, நீங்க ரைட்டரா இருந்தீங்கன்னா எழுத்து, இல்லாட்டா நீங்க எதுக்கான நீங்க டாக்குமெண்ட் எழுதுறீங்கன்னா எழுத்து, அது டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் குறிக்கும், அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் குறிக்கும். உங்களுடைய சகோதரர், இளைய சகோதரர்களை குறிக்கும், உங்களுக்கு வயசுக்கு கம்மியா இருக்கும் சகோதரர்கள் குறிக்கும். அது மாதிரி இதுதான் ஆன்லைனு, மார்க்கெட்டிங்கு, மீடியா இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அவருக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போறார். இதனால உங்களுடைய செல்ஃப் எஃபோர்ட் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது சக்சஸ் பீரியடா அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுக்கிரன்னாலே என்ன? அவர் கவர்ச்சிக்கு அவர் தான் காரணமானவர். அது மாதிரி கலைகளுக்கு அவர் தான் காரணம், உறவுகளுக்கு அவர் தான் காரணம். நீங்க சோபிஸ்டிகேட்டடா இருக்கீங்க, இன்பமா இருக்கீங்கன்னா, இல்ல சுகவாசியா இருக்கீங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நீங்க எந்த அளவுக்கு சுகவாசியம் அதுதான் காரணம். இதெல்லாம் நம்ம சொல்றது ஒரு ஜென்ரலான பலன் தான், கோச்சார பலன்னு பேரு. இது விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பொதுவான பலன்கள். ஆனா விருச்சிக ராசியில இருந்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த லக்னம், அதுக்கு சுக்கிரன் எத்தனாவது அதிபதி இப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த பலனையும் சேர்த்து இந்த கோச்சார பலனையும் சேர்த்தோம்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஜோதிடர்களையோ குடும்ப ஜோதிடர்களையோ இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர் பாருங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த திரும்ப இதுக்கு வந்தோம்னா, இப்போ உங்களுடைய செல்ஃப் எஃபோர்ட்டால நீங்க சக்சஸ் அடையக்கூடிய பீரியட் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுல சுக்கிரன் 3ஆம் பாவத்துல இருக்கனால அடிப்படையான பலன் என்னன்னா, பேச்சுல உங்களுடைய பேச்சுல கவர்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய நீங்க மீடியா அது மாதிரி துறையில இருந்தீங்கன்னா அதுல வளர்ச்சிகள் இருக்கும். யூடியூப், மீடியாவில் இருக்கிறவங்க, கண்டென்ட் கிரியேஷன்ல இருக்கிறவங்க, நெட்வொர்க்கிங்ல இருக்கிறவங்க, சிறிய தூரத்துக்கு பிரயாணம் பண்றவங்களுக்குலாம் கரெக்டா யோகமா இருக்கும். சிறிய தூர பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்துல இவங்கெல்லாம் குறிப்பா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரீலான்சரா இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு காலம்னு எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்க சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டீங்கனாலே, முயற்சி இருந்தாலே, ஏன்னா முயற்சிக்கு தான் இந்த இடம் காரணம், முயற்சி இருந்தாலே வெற்றி உங்களுக்கு தேடி வரும். இதுல என்னன்னா சுக்கிரன் கூட சூரியன் போறார். சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, அவரு 3ஆம் பாவத்துக்கு போறாரு. அவரு போறதுனால என்ன, உங்களுடைய 3ஆம் பாவத்துல உங்களுடைய லீடர்ஷிப் இல்ல அதனுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய மேலதிகாரிகள், நீங்க மேலதிகாரியா இருந்தா கீழே இருக்கிறவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குல்ல, உங்களுடைய தொடர்பு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய பேச்சுல நல்ல ஒரு அத்தாரிட்டி தெரியும். கவர்மெண்ட் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுவாக நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுடைய ஈகோ அது இல்லாம பாத்துக்குங்க. பொதுவாக சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லாம பாத்துங்க. பொதுவாக இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா பேச்சு தான். பேச்சுல சூரியன் சேர்றதுனால அவசரமா பேசுறது, டக்குன்னு ஹட்டா பேசுறது, கோமா பேசுறது இதெல்லாம் வரும். அதனால எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாஃப்டா பேசுங்க. பேசின எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் கிடைச்சிடும். ஏன்னா சக்சஸ் தரக்கூடிய காலகட்டம் இது. பேச்சுனால கெடுத்துடக்கூடாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது இவங்க மட்டுமா, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் போயிடுறாரு. சுக்கிரன் கூட செவ்வாய் போய் சேர்ந்துறாரு. செவ்வாய் போய் அடுத்து ஏன்னா அவர் 15ஆம் தேதி 13ஆம் தேதி 15ஆம் தேதி அன்னைக்கு 2 நாள்ல செவ்வாயும் சேர்ந்துருது. அதனால செவ்வாய் அந்த வீட்டுக்கு 3ஆவது வீட்டுல இருந்து அவர் உச்சமாகிறார். உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் 3ஆவது வீட்டுல உச்சமாறதுனால நல்ல ஒரு பயங்கரமான தைரியமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். எதையும் செய்யறதுக்கு ஒரு நல்ல துணிச்சல் கிடைக்கும்.
இந்த டயத்துல எதை வேணா ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டமா இருக்கு. இப்ப இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க போட்டிகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எக்ஸாமினேஷனு, இன்டர்வியூ, நெகோசியேஷன்ஸ், இதுல ஆபீஸ்ல பேச்சுவார்த்தை பிரசன்டேஷன்ஸ் பண்றது, இது எல்லாத்துலயுமே சக்சஸ் கிடைக்கும். பிஸ்னஸ்ல நல்லா எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கான பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க சொல்றேன், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது நல்ல காலமா இருக்கும். ஒரு கடுமையான பேச்சுவார்த்தையில கூட நீங்க ஜெயிச்சிருவீங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கோவப்படாம மட்டும் நிதானமா நீங்க ஹேண்டில் பண்ணி நிச்சயமா உங்களுக்கு வெற்றி தான். இதுல இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய்ன்றனால ஒரு உச்சமா இருக்கிறதுனால, ரத்தத்துக்கு அதிபதின்றதுனால நீங்க டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் சேர்றாரு. அவர் சுக்கிரனும் கூட இன்னொருத்தர் சேர்றாரு. அவர் யாருன்னா புதன். புதன் ஒரு யார் ரைட்டிங்கு, ஸ்பீக்கிங்கு, டீல் பேசுறது, இது எல்லாத்துக்குமே புதன் காரணம். ஸோ அவரு வரதுனால சேர்றதுனால என்னன்னா, இன்டர்வியூ இதெல்லாம் சக்சஸ் பண்ண இல்லையா, அதுக்கான காரணம் புதன் சேர்றதுனாலதான். அக்ரிமெண்ட் சைன் பண்றது அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேரா இருக்கு. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, ட்ரைனிங்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் கிடைக்கும். சோசியல் மீடியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் growth ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு இதை நீங்க எடுத்துக்கணும். இது மட்டும் இல்ல, 4வது வீட்டுல ராகு இருக்காரு. உங்க ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு 4ல ராகு இருக்காரு. அவர் 4ல ராகு இருந்தா வீடு, வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இல்லையா, அதனால நீங்க திடீர்னு வீடு மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரியல் எஸ்டேட்ல திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், உங்களை அறியாம ரியல் எஸ்டேட்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அது மாதிரி கொஞ்சம் எமோஷனலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா நீங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஸோ என்னன்னா, பொதுவாக இதெல்லாம் வரதுனால ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாலே கன்ஃபியூஷன் ஆயிடும் இல்லையா, அது மாதிரி கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால மெடிடேஷன் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல குறுக்கு வழின்னு சொல்லி எதுலையும் போயிட வேண்டாம். அது உங்களுக்கு லாஸ் கொடுக்கப்படுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கான்றதை செக் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல கேது இருக்காரு. அவரு உங்களுடைய வேலையில ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்ன வேலை, நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி, இது மாதிரி நம்மளோட கீழே இருக்கிறவனுக்குலாம் நல்லா ஆயிடுச்சு, நம்ம எவ்வளவு உழைச்சும் பிரயோஜனம் இல்லை, இந்த மாதிரி ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உரிய மரியாதைகள் இல்லை, உங்களோட அங்கீகாரம், நீங்க உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம், வேலையை விட்டுடலாம் அப்படின்ற ஆசை, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அங்க போனா அப்படி இருக்கலாம், இங்க போனா அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இதாகும். ஆனா நீங்க பேனிக் ஆக வேண்டாம். இந்த டயத்துல நீங்க கேரியர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கடவுளை வேண்டிக்கிங்க. அதாவது வேலை பார்க்கும் பொழுது நீங்க அந்த வேலை என்ன காரணத்துக்காக உங்கள்ட்ட கொடுத்தாங்களோ அந்த காரியம் சக்சஸ் ஆச்சா அப்படின்றத மட்டும் பாருங்க. அந்த மாதிரி உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணுங்க. பொது இந்த இடத்துல ஈகோ கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த ஈகோயிஸ்டிக்கா இல்லாம இந்த இடத்துல ஈகோ குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால பேனிக் ஆக வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே நல்லா ஆயிடும். சனி பகவான் 5ஆம் பாவத்துல இருக்கார். 5 அப்படின்றது உங்களுடைய புத்திசாலித்தனம், படிப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைங்களை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்ற அதுல காதலை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம் 5 தான், அரசியலை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம் 5 தான். அதனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ல சனி பகவான் இருக்கிறது பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும். அடிக்கடி நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ஒரு தடை அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைங்க சம்பந்தமான பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகும். பொதுவா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கும், படிப்பு சம்பந்தமான ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்க டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம குரு பகவான் அவர் 8ல வக்ரமா இருக்கிறதுன்னா
ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும். உங்களுக்கு வேலையிலையும் மறைமுகம் உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும். பொருளாதார ரீதியா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். நீங்க ரிசர்ச் இந்த மாதிரியான ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காலத்தில் சக்சஸ் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, பொறுமையும் திட்டமிட்ட ஒரு முயற்சியும் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும்ன்றத புரிஞ்சுங்க. அந்த காலத்துல பொறுமையா இருக்கணும், நல்ல ஒரு பிளானிங் இருக்கணும், கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க. பொதுவாக வந்து பணம் சம்பந்தமான விஷயத்துல வந்து உங்களுடைய செல்ஃப் எஃபோர்ட்லயே உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும். ஃப்ரீலான்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல growth இருக்கும். ஆனா growth வந்து கிராஜுவலான growth-ஆ இருக்கும். பொதுவா வந்து ஈகோ வந்து குறைச்சுக்கிட்டா நல்லது. உடம்புல வந்து ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு, கை, ஷோல்டர் இதெல்லாம் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. நெர்வஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதாவது கால்ல வந்து கிராம்ப் ஏற்படும்ல, காலை பிடிச்சு இழுக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். சரியான தூக்கம் இல்லாம போகலாம். தூக்கத்துல வந்து கொஞ்சம் அடிக்கடி தூக்கம் வந்து கலையறதுக்கு, தூக்கத்துல இடைஞ்சல்கள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ணீங்கனாலே இது எல்லாத்துலேருந்து வெளில வந்துடலாம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். அதனால சுப்பிரமணியர், வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் அங்காரகாய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 11 முறை சொல்றது ரொம்ப நல்லது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, வேலைகள்ல, நீங்க போற இடங்கள்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் ரெட் கலர் ஏதாவது யூஸ் பண்றது நல்லது. கர்ச்சீஃப் வச்சுக்கலாம், ரெட் கலர் பேக் வச்சுக்கலாம், ரெட் கலர் செருப்பு போடலாம். இது மாதிரி ரெட் கலர் வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே நிறைய உங்களுக்கு சக்சஸ் ஆகும். விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இது வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் காலம் அப்படின்னு இந்த காலத்தை எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் நானும் பிரார்த்தனை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.